Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. பெரியாத்தா கிட்ட கூட்டிட்டு வந்து எப்படியாவது கெட்ட பேர் வாங்கிடலான்னு பார்த்தா இருக்க நல்ல பேர் வாங்கிட்டே போறோமே. ஆசீர்வாதம் வாங்காததெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா அதே நல்ல விஷயமா மாத்திட்டாங்களே. இப்ப வேற என்ன பண்றது? ஆதி டேய் ஆதி இவதுக்கு என் பேரை எல்லாம் போட்டுட்டு இருக்கா. வாடி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏய் எதுக்கு இப்படி ஓடி வந்துட்டு இருக்க? பொறுமையா சொல்லு. ஐயோ டேய், நம்மளோட பிளானுக்கு அடுத்த ஐடியா கிடைச்சிருக்குடா. அத சொல்லதான் வேகமா ஓடி வந்தேன். அது கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏய் ஏற்கனவே எனக்கு சிரிப்பா வருதுடி. சிரிப்பா வருதா? ஏன்டா? உன்ன இந்த புடவையில பாக்க கோடையில அடிச்ச கோழி குஞ்சு மாதிரியா இருக்கடி. அதை பார்க்கும் போது சிரிப்பா வருது. ஐயோ டேய், நீ எப்படி வேணாலும் என்ன கலாய்ச்சுக்கோ, ஆனா பிளான மட்டும் கேளு. செம்ம பிளான்டா. செம்ம பிளானா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமோ? சரி சொல்லு. டேய், உங்க பாட்டி வெளிய தான்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. குழந்தைத்தனமா? என்னடி சொல்ற? ஆமாடா, என்ன கூப்பிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ ஒரு பியூட்டிஷியன் தானே, டையெல்லாம் அடிப்பதானே, எனக்கு கொஞ்சம் நல்ல டைய அடிச்சுடுமான்லாம் சொன்னாங்கடா. ஐயா ரொம்ப நல்லது. அடிச்சு விட்டியா? டேய் மென்டல், அதுல தான்டா இருக்கு பிளானே. பிளானா? என்னடி சொல்ற? உங்க பாட்டி என்ன கூப்பிட்டு கருப்பு கலர் டை தான் அடிக்க சொன்னாங்க. ஆனா நான் அவங்களுக்கு கலரிங் பண்ணி விட போறேன். ஹே என்னடி சொல்ற? ஆமால, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்ல, கலரிங்லாம் வீட்ல பண்ண முடியுமா? எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கையில இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணிடுவேன்டா. அப்படியா? உன்கிட்ட எல்லாமே இருக்காடி இப்போ? பேசிக்கான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சேன். ஆனா கலரிங் கிட்ட இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஹே இல்லனாலும் சொல்லுடி. எந்த ஜில்லாவுல இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துறேன். கண்டிப்பாடா, கண்டிப்பா சொல்றேன். ஏய் அடிக்கிறதா அடிக்கிற. நல்ல பிங்க் கலர், பஞ்சு மிட்டாய் கலர் அப்படி அடிச்சு விட்றீ. டேய், அந்த கலர்லாம் மேக்கப் கிட் கலர்ல இல்லடா. நம்ம வேணும்னா ஒன்னு பண்ணலாம். உங்க பெரியாத்தா மண்டையில கேசரி பவுடரை கொட்டி நல்லா வரட்டுன்னு தேய்ச்ச சொன்னா நீ சொல்ற கலருக்கு வேணா மாறும். கலரிங் கிட்ட இல்லனா சொல்லு. இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு. போட்டு வரட்டு தேய்ச்சிடுவோம். அடே, இப்ப நான் பண்ண போறதே சும்மா லைட் ஷேட்ஸ் தான்டா. அங்கங்க தான் கலர் ஆயிருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கே உங்க பெரியாத்தா இந்த மர்கையா பண்ணி அப்படியே பொதிச்சாலும் பொதிச்சிருவாங்க இதே வீட்ல. அதுக்கே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ பார்த்தா பஞ்சு மிட்டாய் கலர்ல பிங்க் பிங்கா வேணுமா உனக்கு? ஏய் நீ வேலையை மட்டும் பாருடி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா எங்க பெரியாத்தாவை பொறுத்த வரைக்கும் நல்ல தலன்னு புடவை கட்டிட்டு பெரிய ஜடையா பின்னிக்கிட்டு பூவெல்லாம் நல்ல தலை நிறைய வச்சிருந்தாதான் பிடிக்கும். அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ அந்த மண்டையில போய் கலரிங் பண்ணு வச்சுக்கோ, உன்னை ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டாங்க. சரி வளவலன்னு பேசிட்டே இருக்க வேணாம். இப்பவே போய் நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். டே நீயும் கொஞ்சம் பின்னாடி வாடா. என்ன அடிக்க எதுவும் ஆள் அனுப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துடா. பயப்படாம போ, நானும் வரேன், பின்னாடியே வரேன். சரிடா. வாவ், செம்ம பிளான். நிம்மதிய பெரியாத்தா வெறுக்கிறதுக்கு இதை விட ஒரு பிளான் கிடைக்கவே கிடைக்காது. ஆத்தாக்கு நாங்க ஏதாவது சொதப்புறதை விட அவங்களையே சொதப்பிட்டா சூப்பரா இருக்குமே. இந்த சீனை பாக்குறதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆத்தா வந்துட்டேன். ஆத்தா ஆரம்பிக்கலாமா? சரி கண்ணு. இங்க பாரு, நல்லா திக்கா கருப்பா நல்லா இருக்கணும். என்ன, எனக்கு ஒரே வெள்ளை முடி, அதான் நல்ல கருப்பா இருந்தா அந்த காலத்துல இருந்த மாதிரியே இருக்கும். புரியுது. நல்ல கருப்பா தானே, அடிச்சுட்டுருவோம். என்னத்த டைய? சரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்னையா உன் வருங்கால பொண்டாட்டி கிட்ட சைகையில ஏதோ பேசுற மாதிரி தெரியுது. ஆதா இல்ல நான் இப்பதான் வந்தேன். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கா இவ உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல ஆதி, நான் ஆத்தாக்கு டை அடிச்சு விடலான்னு வந்தேன். எமாடி இரு என்ன சொன்னப்போ? ஆத்தாக்கு டை அடிச்சு விடலான்னு வந்தேன்னு சொன்னேன் ஆத்தா. என்னாச்சு? இல்ல அவனை என்னன்னு கூப்பிட்ட? ஆதின கண்ணு, கட்டிக்க போறவன பேரை சொல்லி கூப்பிட கூடாது கண்ணு. என்னங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். என்னங்க வாங்க போங்களா? இவனையா? ஐய ஆமாதா கரெக்ட் தான். பாத்தீங்களா, இதெல்லாம் உங்க வீட்ல சொல்லியே கொடுக்கல. ஏய் என்னடி வளர்த்து வச்சிருக்காங்க உங்க வீட்ல? ஐயா என்னையா, எந்த அளவுக்கு ஒரு பொம்பளை புள்ள பையனுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதே மாதிரிதான் பையனும் கட்டிக்க போறவளுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ என்ன அவங்கிற இவங்கிற வாடிங்கிற போடிங்கிற? ஐயோ, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் இருக்கீங்க. என்னம்மா, வாமா போமா உட்காருமா, என்னம்மா வேணும்னு பார்த்து உபசரிக்கணும். ஏயா என்னையா? டேய், ஆத்தா சொன்னது கேக்கல? என்னம்மா வாமா போமா கூப்பிடுறா. அதே ஆத்தா சொன்னது உனக்கு கேக்கல? என்னங்க வாங்க போங்கன்னு நீ கூப்பிடுறீ. சிச்சி உன்ன போய் எங்க வாங்க போங்கன்னு நான் கூப்பிடணுமா? ஐய என்னாலலாம் முடியாதுப்பா. அதேதான் எனக்கும். ஓ முகர கட்டைய வாமா போமா உட்காருமான்னு கூப்பிட முடியாது. ஐயா ஹே மூடிட்டு வேலைய பாருடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நடக்க போற சீனே வேற.
அதுக்கு இதுக்கு இப்ப நம்ம சண்டை போட்டுக்கணும்? அட ஆமால, அந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன்டா. இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க கதையே முடிய போகுது. ஆ, யாரு கதை? அதான்டா தெரியல. மச்சி காப்பாத்திரு மச்சி. நான் இருக்கேன் மச்சான், யூ கண்டினியூ. ஆத்தா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான், ஃபுல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஏத்தா, நான் டை அடிக்கும் போதுல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. அவ இது புது டையாத்தா. நீங்க தானே சொன்னீங்க நல்ல குவாலிட்டியா நல்லா இருக்கணும்னு. அதான் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது. ஓஹோ. ஹேய் நிம்மதி, ஒருவ கிட்டவளே. ஐயோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா? அம்மா, என்னம்மா? ஏடி, இவ்ளோ பெரிய வீட்ல குப்பை தட்டி எங்க இருக்குன்னு கூட உன் கண்ணுக்கு தெரியல? போயும் ஆத்தாவோட மண்டையில எல்லா குப்பையும் போட்டு வச்சிருக்க. சாக்லேட்லாம் தின்னுட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில பேப்பர் போட மாட்டியா? ஆத்தா மண்டையாடி உனக்கு கிடைச்சது. அவங்க எவ்ளோ பெரிய ஆளு, அவங்க மண்டையில போய் இட்லி மொத்த எல்லாத்தையும். ஐயோ அம்மா, இது சாக்லேட் பேப்பர் இல்ல. ஆத்தா தான் டை அடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்களுக்கு டை எல்லாம் போட்டு கவர் பண்ணிருக்கேம்மா. ஐயோ, டையா? நான் கூட குப்பையை தான் கொண்டு போய் மண்டையில கொட்டிட்டியோன்னு நினைச்சேன்டி. ஆமா, கலரிங் பண்ணாதானே இந்த மாதிரி பேப்பர்லாம் வைப்பாங்க. நீ என்ன டை அடிக்கிறதுக்கு வச்சிருக்க? ஆட்டி, சுடர்விழி கண்டுபிடிச்சிருச்சு. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. இது டைக்கும் வைக்கலாம். வைக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலரிங்க்கு எப்போதும் வைப்பாங்க, டைக்கு எப்பயாவது வைப்பாங்க. வச்சுக்கோயே, தேவையில்லாம கேள்வி கிட்ட மாட்டி விட்டுறாதம்மா. ஆமாத்தா, அப்படிதான் சொன்னிச்சு புள்ள. ஆமா, உனக்கும் வயசாயிருக்கும்ல, ஓ முடி மட்டும் இம்புட்டு கருகருன்னு இருக்குது. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னோட சீக்ரெட்டே தெரியல பாருங்க. நானு என்ன வீட்லயே காய்ச்சுவேம்மா. அப்படியாமா? அட ஆமாமா. எண்ணெயில என்னென்ன போட்டு பொரிப்பேன் தெரியுமா? கருவேப்பிலை, வெந்தயம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், மட்டனு, சிக்கனு, மீன். அடியாத்தே, பழக்க தோசத்துல எண்ணெயில ஃப்ரை பண்றதுக்கு சிக்கனு, மட்டனு, மீனுட்டேமா. அதெல்லாம் போட மாட்டேன். நானு கருவேப்பிலை, வெந்தயம். ஐயோ, இன்னும் என்னென்னமோ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோமே அந்த புக்கை பார்த்து மறந்துட்டுமே. இப்படியா என் மனம் போகணும்? அசிங்கப்பட்டால் சுடர்விழிக்காரி. ஏமா, உனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா, அவ கிடக்குறா. நானு எண்ணெய்லாம் நானே ஆட்டுவேமா. சீயக்கா கூட நானே அரைப்பேமா. ஷாம்பு கூட நீயே செய்வல்லம்மா. ஹே, போடு என்கிட்ட. எப்ப பாரு என்ன பார்த்து கண்ணு வைக்கிறதே இவளுக்கு வேலை. முதல்ல எனக்கு போய் சுத்தி போடணும். இவ கண்ணே என்னை கொன்று போல. மூஞ்ச பாரு, கொல்லிக்கட்ட கண்ணு. ஓய் நிம்ஸ், என்னடா? எவ்வளவு நேரம் டி? 5 நிமிஷம். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம். இப்போ உங்க அம்மாவை பேக்கப் பண்ணி அனுப்பிடுறேன். இல்லனா அவங்க திட்டும் போது உங்க அம்மா ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். சுடரமா, உங்களை அப்பா கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவா? அவர் போய் சேர்ந்து 15 வருஷம் ஆயிடுச்சு தம்பி. ஐயோ அம்மா, எங்க அப்பா கூப்பிடுறாருன்னு சொன்னேம்மா. ஓ, உங்க அப்பாவா? சாரி தம்பி, நான் போய் பாக்குறேன். அண்ணே, தோ வரேனே. ஐயோ, சுடரமா இருக்காங்களே. இதுதான் கரெக்டான டைம். ஆடி ரிமூவ் பண்றேன். ஓகே ஓகே. ஆத்தா, இப்ப இதெல்லாம் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து விடுறேன். எடுக்கிறதுக்கான நேரம் மட்டும் இல்லடி, உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஆஹா, ஒன்னொன்னா பிரிக்கிறாளே. போச்சு, ஆத்தாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கே. இன்னும் 2 தான் இருக்கு. 1 2 பிரிச்சுட்டா. ஐயோ ஆத்தா, போச்சு. நிம்மதி, இன்னைக்கு உனக்கு பேக்கிங் கன்ஃபார்ம். எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை கன்ஃபார்ம். இந்த மக்களே, நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா பாட்டியோட ஹேர் ஸ்டைல் பார்க்க? பாருங்க. அம்மாடி, ஃபுல்லா டை அடிச்சிட்டியாமா? செம்மையா அடிச்சிருக்கியாதா? கொஞ்சம் விலகுமா, அங்கதான் கண்ணாடி இருக்கு, நான் பாத்துக்கிறேன். பாருங்க. ஏய், ஆதி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஆமாண்டி, கொஞ்ச நேரம் காது பொத்திக்கோ, பயங்கரமா வாங்க போற. ஆத்தா, வாடி கீழ இறங்கி. ஆத்தா, என்னடி பண்ணி வச்சிருக்க? என் மண்டை என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? டை அடிக்க சொன்னீங்க, நான் டை அடிச்சேன். ஓ, இந்த கலர் கேக்குறீங்களா? அது கொஞ்சமா கலர் மிக்ஸ் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஹேய், நீ வந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நானும் சரி, சின்ன புள்ள போனா போதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறேன். என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ஆம்பளைங்களே பயப்படுவாங்கடி. ஏன், என் புருஷன் கூட இந்த நொடி வரைக்கும் பயந்துட்டு தான் பேசுவாரு. ஆனா நீ நான் சொல்றத கேட்காம உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணி வச்சிருக்க. என்னடி இது? அப்படி போடு அருவால.
இதத்தான் ஆத்தா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ எனக்கு சொல்ல ஆத்தா. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு மட்டும் துரத்திடு ப்ளீஸ். ஐயோ ஆத்தா, உங்களுக்கு பிடிக்கலையா? சத்தியமா உங்களுக்கு இது நல்லா இருக்கா ஆத்தா? நீங்க வேணும்னா என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த ஊர் முழுக்க தெரு தெருவா நடந்து போய் பாருங்க. எல்லாருமே உங்க ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ ஆத்தா, உங்களுக்கு பிடிக்கலனா என்ன? நீங்களா உங்க மூஞ்சியை 24 மணி நேரமும் பார்க்க போறீங்க? நாங்க தானே பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே உங்க மூஞ்சி இருக்கணும். அதுக்காக தான் சூப்பரா ஒரு கலரிங்கோட ஒரு டைய போட்டு விட்டுருக்கேன். நல்லா இருக்குதா ஆத்தா? பிடிக்கிற மாதிரி ஏத்துக்கோங்க. ஹே, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப திமிரா பேசுற. இந்த மாதிரி திமிரான பொண்ணுங்க ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிறதா? அதுவும் என் பேரனுக்கு மருமகளா வரதா? ஆஹா, இத நான் என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டேன். ஏ ஆதி, ஆத்தா என்ன முடிவெடுத்தாலும் நீ ஏத்துப்பீல? ஆத்தா, உங்க பேச்சுக்கு மீறின பேச்சு ஏதாவது இருக்கா என்ன? அப்படியே நான் மீறி பேசினாலும் அப்பா என்ன சும்மா விட மாட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் ஆத்தா. ஹே, அப்புறம் என்னடி முழிச்சிட்டு நிக்கிற? என் பேரன் சொன்னது கேட்கல? இதுக்கப்புறம் என் பேரனோட கண்ணு முன்னாடி கூட வந்து நீ நிக்க கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்படி கிளம்படி ஊருக்கு. அத்தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. அப்பாடியோ, இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அத்தாத்தா, தேங்க் யூ so much ஆத்தா. ஆத்தா, உண்மையாவா சொல்றாங்க? சரி சரி, நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ போடுவோம். இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு மார்னிங் கிட்ட போய் ரோஷி கிட்ட போய் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? இப்பவே போறேன். தோ இந்த செகண்டே கிளம்புறேன். திமிரு பிடிச்சவளே, போடி வீட்டை விட்டு வெளியே. போறேன், தோ இப்பவே போறேன். ஹே, போறதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்கிற இந்த தலையில ஒண்ணு, அது எப்படி போவோம்? அது போறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் என்ன இந்த கொன்றாவியோடய சுத்திட்டு தெரிய சொல்றியா? நல்லாதான் இருக்கு. பிடிக்கலனா இதுக்கு முன்னாடி ஒரு டை அடிச்சிருந்தீங்களே, அதையும் அடிச்சிட்டு ஒரு கொண்டைய போட்டு அதுல 4 பூவை வர சொல்லிட்டு உட்காந்துருங்க. நான் என்ன பண்றது? ஹே, போடி வெளிய. ரொம்ப பேசுறா. ஆதி, இவளையெல்லாம் எப்படி நீங்க பொண்ணா புடிச்சீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நான் போறேன், போகத்தான் போறேன். ஆதி, பைடா. ஹே, இரு வரேன். எவ்வளவு திமிரு இருந்தா என் தலையை இப்படி பண்ணது மட்டும் இல்லாம ஓவரா வாய் பேசிட்டு வர போறா. இவ இந்த வீட்டோட மருமகளா? எக்காரணத்து கொண்டும் இது நடக்கவே நடக்காது.